வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட் வியூ. அஜித்தோட மகள் திருமணி சேர்ந்து கலக்கிருக்கும் விடாமுயற்சி படம் தான் முயற்சி பண்ணி பார்த்தேன். உண்மையிலே அருமையான படங்க. தான் ஒய்ஃபை மிஸ் பண்ணுற ஒரு கணவன் தன் ஒய்ஃபை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறான் அப்படின்றதான் கதை. ஜோ பைடன் அந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அஜித் தன் மனைவி த்ரிஷாவோட. இவங்களும் சின்ன ஒரு கருத்து முடிவு ஏற்படுது. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆயிருக்கு. அந்த கருத்து முடிவுனால டைவர்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணிடுறாங்க. அந்த டைவர்ஸ் கிடைக்கிற காலம் வரைக்கும் த்ரிஷா தன் அம்மா வீட்டில் தங்கியிருக்க பிளான் பண்ணுறாங்க. அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக அஜித் காரில் கிளம்புற ஒரு ஃபைனல் ட்ரிப்பாக போகிற வழியில் இவங்க அர்ஜுனையும் ரெஜினா கசன்றாவே மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக படத்தில் காட்டப்படுறாங்க. அவங்கள மீட் பண்ணும்போது இவங்களுடைய கார் பழுதாகி நிற்கிறதுனால தன்னோட ஒய்ஃபை அவங்களோட நம்பி அமுச்சு வைக்கிறாரு. தன்னோட காரை சரி பண்ணிவிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போனால் ஒய்ஃபும் வரல, அர்ஜுனும் ரெஜினாவையும் பார்த்த மாதிரி யாரும் சொல்லப்படல. ஸோ அங்கே இருக்கிற கேமராவை செக் பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு இதுவும் கிடைக்காதனால திருப்பி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த வேலையில் அந்த ட்ரக்கை பார்க்குறாரு. ட்ரக்கை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி நிறுத்தி உள்ளே பார்த்தா வெறும் அர்ஜுன் மட்டும் தான் இருக்கார், ரெஜினாவும் இல்லை, த்ரிஷாவும் இல்லை. அவரை கேட்டதுக்கு இவர் யாருன்னே தெரியாத மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு. அந்த வழியில் வந்த போலீஸ்காரரு இவங்க 2 பேரையும் நிறுத்தி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ப்ரூவ் பண்ணிடுறாரு, தனக்கு ரெஜினாவையும் தெரியாது, த்ரிஷாவையும் தெரியாது, அவங்க 2 பேரும் அந்த ட்ரக்கில் வராத மாதிரி ப்ரூவ் பண்ணிடுறாரு. அர்ஜுன் எவ்வளோ தூரம் சொல்லி அந்த போலீஸ் நம்ம மறுக்கிறாரு, சாட்சிகள் ஆதாரங்கள் இல்லாதனால. ஸோ அர்ஜுன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிடுறாரு. அஜித் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. இருந்தாலும் தன் மனைவியை தேடி தானே இறங்குறாரு. அப்படி இறங்கும்போது திருப்பி அந்த பாருக்கு போகிறாரு. அந்த பாருக்கு போய் திருப்பி அங்கே உள்ள விசாரிச்சுட்டு வெளியே வர சொல்ல, வெளியே இருக்கிற ஒரு கார் கழுவுற மாதிரி ஒரு கிறுக்க மாதிரி இருக்கிற ஒருத்தர் அவரை பார்த்து, உங்கள் ஒய்ஃபு தெரியுங்களா, உங்கள் ஒய்ஃப் அந்த பக்கம் தான் போனாங்கன்னு ஒரு ரூட்டை காமிக்கிறான். அந்த ரூட்டில் போனால் இவரை வேற ஒரு கார் வழிமறித்து ஆரவு இந்த வழியில் ரூட்டு காமிச்சான அவன் ஒரு கும்பல் இவரை வழிமறித்து தாக்கி இவரை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணி பார்க்கும்போது அர்ஜுனா அங்கே நிற்கிறாரு. உன் ஒய்ஃபு தான் உன்னை கடத்த பிளான் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு ரெஜினாவும் சொல்கிறான். ஆனால் இவர் அதை நம்பலை. சரி, உன் ஒய்ஃபையும் உன்னையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணால் உன் அக்கௌண்ட்டில் இருக்கிற 8 கோடி ரூபா பணத்தை நீ கொடுன்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க. அதுக்காக அவரை 8 பேர் பேங்க் வாசல் முன்னாடியும் விடுறாங்க. அவரும் பணத்தை எடுத்துக்கிட்டு வர வழி இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்க வந்துட்டுருக்காரு. ஆனால் இவங்க பணத்தை வாங்கிட்டு அஜித்தை கொல்ல தான் திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. அஜித் அவங்ககிட்ட தப்பிச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சி தன் ஒய்ஃபை மீட்டாராம். இதுதான் கிளைமேக்ஸ் சொல்லுது. மகள் திருமணி இது ஒரு ரீமேக் பண்ண ஒரு ஹாலிவுட் படத்துடைய உரிமையை வாங்கி தான் படத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த படத்தை நல்லாவே தமிழில் பார்க்கும்போது புதுப்படமாகவே தெரியுது. அனிருத்து கடவுளே அஜித்தே அப்படின்னு நினைக்கிற மாதிரி படம் ஃபுல்லாகவே மியூசிக்கை அதர விட்டுருக்காரு. த்ரிஷா, அஜித், அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நல்ல அருமையாக படம் பண்ணியிருக்காங்க. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ, சப்ஸ்கிரைப் மீ, ஷேர் மீ, தேங்க்யூ.